யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கனேடிய பிரஜா உரிமை பெற்ற நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலியான சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். கனேடிய பிரஜா உரிமை கொண்ட நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்திலே கடந்த 16ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போலியான சாரதி அனுமதி பத்திரத்தை வைத்திருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. குறித்த நபர் கனேடிய பிரஜா உரிமை பெற்று நீண்ட காலமாக கனடாவில் வசித்து வருகின்ற நிலையில் சில மாதங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திற்கு வந்திருக்கின்றார். அப்போது நபர் ஒருவரின் உதவியுடன் தற்காலிக இலங்கையின் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக அவர் மீண்டும் கனடாவுக்கு சென்றுவிட்டு திரும்பவும் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார். இவ்வாறான சூழ்நிலைத்தான் அந்த தற்காலிக சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்காக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு கடந்த 16ஆம் தேதி சென்றிருக்கின்றார். இவ்வாறு அங்கு சென்று அவர் ஏற்கனவே வைத்திருந்த அந்த போலியான சாரதி அனுமதி பத்திரத்தை அங்கு கொடுத்த போது அவர்கள் அதனை பார்த்து இது போலியான சாரதி அனுமதி பத்திரம் என்று கூறியவுடன் போலீசாரை வரவழைத்து குறித்த நபரை போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக போலீசார் அவரை கைது செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதிலே ஒரு விடயத்தை கூற வேண்டும். வெளிநாட்டில் இருந்து வருகின்றவர்களை ஏமாற்றுவதற்கு இங்கு பலர் இருக்கின்றார்கள். அதை தவிர புலியான வேலைதான் என்று தெரிந்தும் செய்கின்ற சில வெளிநாட்டவர்களும் இருக்கின்றார்கள். இங்கு அவர்கள் இவ்வாறு வருகின்ற போது வாகனத்தை செலுத்துவதற்காக பணத்தை கொடுத்து போலியான முறையில், அதாவது பரீட்சை எழுதியெல்லாம் சட்ட ரீதியாக எல்லாம் எடுக்க மாட்டார்கள். யாரையாவது பிடித்து 30,000 காசு கொடுத்தால் 50,000 காசு கொடுத்தால் சாரதி அனுமதி பத்திரம் பெறலாம் என்று கூறுகின்ற போது இவர்கள் பணத்தை கொடுத்து அவர்களிடம் பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் போலியான சாரதி அனுமதி பத்திரத்தை கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். இவ்வாறான சம்பவங்கள் கடந்த காலங்களிலே பதிவாகி இருக்கின்றது. குறுக்கு வழியிலே புலம்பெயர் தமிழர்கள் சிலர் இவ்வாறு சில வேலைகளை செய்ய முயற்சிக்கின்ற போது இவ்வாறான விளைவுதான் வரும் என்பதற்கு இந்த சம்பவம் உதாரணமாக இருக்கின்றது. இது வெறுமனே சாரதி அனுமதி பத்திரம் மாத்திரம் இவ்வாறு போலியாக பெறப்படுவதில்லை. நிறைய ஆவணங்களை இவ்வாறு போலியாகத்தான் அவர்கள் தயார் செய்வது. ஒரு மாத விடுமுறை வருவது அப்படி இருக்கின்ற போது அதற்குள் வேகமாக தயார் செய்ய வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழி ஏதாவது இருக்கான்னு பார்க்கிறது, காசை கொடுத்து செய்து விடலாமா என்று பார்ப்பது. அந்த வகையில் சிலர் இங்கிருந்து சொல்வார்கள் காசை கொடுத்தால் செய்யலாம் என்று. அந்த வகையில் அவர்கள் காசை வாங்கிக் கொண்டு இன்னொருடன் சொல்லி போலியான ஆவணங்களை தயார் செய்து கொடுத்து விடுவார்கள். இதனால் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும். நீங்கள் இங்கு வந்தால் இங்கு என்ன நடைமுறை இருக்கின்றது அதை சட்ட ரீதியாக செய்வதுதான் சரியானதை தவிர இவ்வாறான குறுக்கு வழியில் செயற்பட்டு பணம் இருக்குத்தானே என்று சொல்லி எதையாவது செய்யலாம் என்று நினைத்தீர்கள் சொன்னால் விளைவு இவ்வாறாகத்தான் அமையும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. எனவே புலம்பெயர் தமிழர்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள் இலங்கை வருகின்ற போது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ராஜேகாந்தன்.